எம்ஜினியர்ஸ் நத்திங். ஒரு ஜென் மாஸ்டர் இருப்பாரு. ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட். அவர்கிட்ட எல்லா இடத்துல இருந்தும் வந்து அவர்கிட்ட அட்வைஸ், சஜஷன்ஸ், ஹெல்ப் அந்த மாதிரி மக்கள் கேட்டுட்டு போவாங்க. அவர்கிட்ட ஒரு யங் ஸ்காலர் வந்து அவர்கிட்ட படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வருவாரு. அந்த ஸ்காலர் எப்படின்னா ரொம்ப ஹைலி ஸ்கில்ட் ஸ்காலர். அதனால அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாஸ்டர் ஜென் மாஸ்டர் சொல்லிக் குடுக்குற எந்த ஒரு விஷயமுமே அவளோட மைண்டுக்குள்ள அவரால எடுத்துக்க முடியாது. சோ இத புரிஞ்சுகிட்ட அந்த ஜென் மாஸ்டர், இவருக்கு இத எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சாயங்காலம் 5 மணிக்கு என்ன வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சோ 2 பேரும் 5 மணிக்கு மீட் பண்ணும்போது, இவரு ஒரு கப் எடுத்து ஜென் மாஸ்டர் அதுல என்ன பண்ணுவாருன்னா, டீ வந்து போர் பண்ணுவாரு. அதுல ஊத்திட்டே இருக்கும்போது அந்த கப் ஓவர்ஃப்ளோயா ஆகி, அந்த டேபிள்ல இருந்து அந்த டீ வந்து ஸ்பில் ஆயி கீழ வழிஞ்சு, ஃபுல்லா ஓவர்ஃப்ளோ ஆயி அந்த யங் ஸ்காலரோட ரோப்ல போய் பற்றும். இத பார்த்த உடனே அவர் அலறி, "மாஸ்டர் கப் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. உங்களுக்கு கண்ணு தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சோ இத பார்த்த அந்த மாஸ்டர் சொல்றாரு, "எக்ஸாக்ட்லி. சோ கிட்டத்தட்ட நீயும் இந்த மாரி தான் இருக்க. உன்னோட மைண்ட் வந்து உன்னோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் நாலேட்ஜ்னால ஃபுல்லா ஆக்குபைடா இருக்குது. ஓவர்ஃப்ளோ ஆகி இருக்குது. சோ உன்னோட மைண்ட வந்து நீ எம்ப்டி பண்ணிட்டு வா. நான் உனக்கு டீச் பண்றேன்" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு. சோ இது கிட்டத்தட்ட நம்மளோட வாழ்க்கைக்கு நமக்கு ஒத்து போகும். நம்ம மைண்ட வந்து எப்பவுமே நெறைய விஷயங்கள போட்டு ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிறதுனால, அத ரெஸ்ட் பண்ண விடாம வச்சிருக்கிறது நம்ம கிளியரா எந்த ஒரு விஷயங்களையும் நம்மளால எடுத்துக்கவும் முடியாது, யோசிக்கவும் முடியாது. அத்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை இன்டென்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஈக்குவலான ஹை இன்டென்ஸ் ரெஸ்ட் அவங்களுக்கு குடுக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க கேட்டபிள் கவர்ன் இல்லாட்டி கவட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அந்த கேட்டபிள்ல நீங்க எப்பவுமே ஃபார்வர்டா கல்ல வச்சு எறிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா, அந்த கல் வந்து நீங்க எதிர்பார்க்கிற தூரத்துக்கு போகாது. அந்த கல்ல கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி, கொஞ்சம் பின்னாடி இழுத்து நீங்க அந்த கல்ல விடும்போது, அது நீங்க யோசிக்கவே முடியாத தூரத்துக்கு அந்த கல் அ போகும். சோ இது உங்களுக்கு கிளியரா சொல்லணும். ரெஸ்டிங் வந்து இல்ல ஒரு பிரேக் வந்து எடுக்கிறது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டு. இது பிசிக்கலுக்கு மட்டும் இல்ல, உங்களோட மைண்டுக்கும். சோ ஒரு எல்லாத்தையும் போட்டு அதுல கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காம, உங்க மைண்ட தேவைப்படும் போதெல்லாம் நீங்க ரெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களால நெறைய விஷயங்களுக்கு சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் சிங்கர் ஆயர் உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.